இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முகமது ஷமி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாரா இன்ஜுரியிலேருந்து, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அவர் எங்கே இருக்கார், அதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா சீரீஸில் ஓடிஐ ஸ்குவாடோட ப்ராபபுளாக எப்படி இருக்கும் ஸ்குவாடு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஷமியோட இன்ஜுரியில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ என்சிஏல இருந்துட்டு கேம்பில் பவுலிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னும் 1 வீக் ஆர் 2 வீக்குள்ளே ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு இந்தியன் டீம்லேயும் அவர் ஜாயின் பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஓடிஐ ஸ்குவாடில் வந்துட்டு அவரும் வர சான்ஸுகள் இருந்தாலும் இருக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வாங்க ப்ராபபிளாக அந்த ஓடிஐ ஸ்குவாட் எப்படி இருக்கணும், டூர் ஆஃப் ஸ்ரீலங்காவோட ஓடிஐ ஸ்குவாட் எப்படி ப்ராபபிளாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் போல் ஜெய்ஸ்வாலை மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க லைனப்ஸ்குள்ளே ஓப்பனிங். இது ஏன்னு சொன்னால் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மேட்டில் இப்போ அவர் தான் ஓப்பனிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார்மேட்டில் அவர் தான் ஓப்பனிங் பண்ணுறதுனால மேக்ஸிமம் ஓடிஐ ஃபார்மேட்லேயே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து டெபியூ சான்ஸ் கிடைக்க சான்ஸ்கள் இருக்கும். ஸோ அவர் விளாட்லன்னா அந்த இடத்துல வந்து ருத்ராஜை வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ருத்ராஜ் வந்து நம்பர் 3லேயும் ஆடுவார், நம்பர் 4 இந்த மாதிரி எல்லா ரோல்ஸ்க்கும் கரெக்டாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் சொல்லுவேன் மேக்ஸிமம் இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 19 அன்றைக்கி தான் ஃபுல் ஸ்குவாட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. T20 ஸ்குவாடும் சரி, ஓடிஐ ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபபிளாக இந்த மாதிரி தான் ஸ்குவாட் எடுத்துகிட்டு போகணும். ஸ்கைக்கு பதிலாக அந்த இடத்துல ருத்ராஜ் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் KL ராகுல், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் 3 பேர் இருக்காங்க. அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜாலாம் இருக்காங்க. ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் மஸ்ட் தான் ட்ரை பண்ணுவாங்க. மற்ற எந்த ஸ்பின்னர்ஸ்க்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸில் 2 ஸ்பின்னர் இருக்கனால வேறு எந்த ஸ்பின்னருக்கும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பேசிங் பவுலர்ஸ்லாம் யார் பார்த்தீங்கன்னா சிராஜ், ஹர்தீப் சிங், முகேஷ் குமார் மற்றும் ஆவேஷ் கான்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸில் மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ் தான் ட்ரை பண்ணணும். ஸோ 3 ஸ்பின்னர்ஸும் மேக்ஸிமம் ஆட வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் ஸ்குவாட். இந்த மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 1 or 2 சேஞ்சஸ் தான் பண்ண மாதிரி இருக்கும் கைஸ். மிச்சபடிலாம் மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸும் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சபடி